ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈரலை வச்சு ஒரு சுவையான ஈரல் பிரட்டல் மாதிரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது போக ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 250 கிராம்ஸ் மாதிரி நான் ஈரல் வாங்கியிருந்தேன். மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் மண் சட்டியில் செஞ்சேன். நீங்கள் வேறு பேனில் கூட செஞ்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், சின்ன சீரகம், பெரிய சீரகம் சேர்த்துக்குங்க. தேவையான வாசனைக்காக கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கு பிறகு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்க விட்டதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு பாருங்கள், சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கனுக்கெல்லாம் போட்டு செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு பிறகு ஈரல் நான் 250 கிராம்ஸ் வாங்கியிருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஈரல் எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வேகணும். கொஞ்சமாக வெந்ததுக்கு பிறகு நம்ம இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஈரல் ரொம்பவே இரும்பு சத்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கால்சியம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ட்வைஸ் ஈரல் சேர்த்துக்குங்க. இல்லாட்டி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதோட உப்பும் மஞ்சள் தூளும் இது குயிக்காக ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடியதுனால நான் இந்த மாதிரி ரெசிபி ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உப்பு மஞ்சளே இந்த ஈரலை நல்லா முதல்ல கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கணும். அதுக்கு பிறகு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க, மசாலா தூள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம மசாலா தூள் சேர்த்துருக்குறேன். அது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். முதல்ல எண்ணெயில் இந்த மிளகாய் தூளையும் மசாலா தூளையும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மிளகாய் தூளும் மசாலா தூளும் நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம இந்த ஈரல் வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுக்கணும். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம புளி கரைசலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுருவோம். நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எப்பயுமே இந்த மசாலா இதில் ஈரலில் நல்லா சேர்ந்து நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இல்லாட்டி ஈரல் கொஞ்சம் கல்லுத்தன்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாலா அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ ஈரல் நல்லா வெந்து வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பாருங்கள், ஈரல் இந்த மாதிரி வெந்திருக்குன்னு. ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி குழம்பா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி குறைவாக, ஏன்னா மட்டன் குழம்பும் இருந்ததுனால ஈரலை நான் கொஞ்சம் குழம்பு இல்லாதமாக நான் செய்யலான்னு இருக்கேன். அதனால் உங்களுக்கு குழம்பாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியை வற்ற வச்சுட்டு நான் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலான்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 250 கிராம்ஸ் ஈரல் வாங்கினா இந்த மாதிரியான ரெசிபி குயிக்காக செஞ்சிடலாம். பாருங்கள், ஈரல் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் மசாலாலாம் அரைச்சி போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம இதில் மசாலா தூள் போட்டிருக்கிறதுனால சாதாரண மசாலா தூள் போட்டாலே போதும். ஈரல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஃபைனலாக என்னோடய ஈரல் ரெசிபி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.